வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன் திஸ் வீடியோவில் வந்து another one very big free airdrop opportunity through டெலகிராம் மூலியமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, 100% ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சொலானா பிளாக் செயினில் என்ன கூட ஒரு முக்கியமான எக்ஸ்சேஞ்சுக்கான ஏர்ட்ராப்பு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ நாட் காயினை எப்படி நம்ம டெலகிராம் மூலியமாக ஏர்ன் பண்ணமோ அதே போல் இந்த காயின் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ நாட் காயின்லேருந்து வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த காயினை வந்து எப்படி நம்ம ஏர்ன் பண்ணணுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாட் காயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு மே 16 வந்து 12 PM UTCக்கு வந்து காயின் வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. லைக் பைனான்ஸில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க, OKX அண்ட் பைபிட்லேயே வந்து காயின் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து காயினை டெபாசிட் பண்ணுறது அப்படின்னாக்கா வவுச்சர்ஸை வச்சிருக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாக பைனான்ஸில் வந்து நீங்கள் காயின் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி இப்போ நான் வந்து டெலகிராமில் வச்சுருக்கேன். ஸோ இந்த காயினை வந்து எப்போ சார் நம்ம க்ளைம் பண்ணுறது அப்படின்னாக்க நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் காயினை வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி உங்கள் வேலெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்போ அந்த கிளைம் ஆப்ஷன் இப்போ ரீசெண்டாக வந்து இருக்கிற கிளைம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்கள் வேலெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு வேலெட் இருக்கும், அந்த வேலெட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டெலகிராம் வேலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா டான் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய எந்த வேலெட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டெலகிராமில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லைக் டான் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய முக்கியமான ஒரு டிஜிட்டல் வேலெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டான் கீப்பர். ஓகேங்களா, ஸோ டான் கீப்பர் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேலெட் டவுன்லோட் பண்ணி அந்த வேலெட் அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க, ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை சார் நான் டெலகிராம் இதே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெலகிராம் இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வருகிற 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ண போகிறாங்க, ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ என்னை நம்பி நாட் காயினில் ஜாயின் பண்ண ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி மற்றும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சந்தோஷமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நான் லேட்டஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரீசெண்டாக சொன்ன செயின் கிராப்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொலானா பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸ்சேஞ்சுக்கான ஏர் ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் ட்ராப் வந்து நம்ம டெலகிராம் மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாட் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுங்க. ஸ்டார்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்க hey welcome to chain crops, tap on the coin and see your balance rise. Chain crop is a decentralized exchange on the Solana blockchain. ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கான டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு ஓன் காயின் தான் டிஃப்ரெண்ட்ஸ். சொலானா பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு காயின் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒர்த்தபுளாக தான் இருக்கும் நியர் ஃபியூச்சரில். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. த பிக்கெஸ்ட் பார்ட் ஆஃப் செயின் கிராப்ஸ் டோக்கன்ஸ் டேப்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வில் அக்கர் அமாங் த பிளேயர்ஸ் ஹியர். ஓகேங்களா, ஸோ நம்ம டேப் பண்ணி மூலமாக நம்ம ஜஸ்ட் வந்து டெலகிராம் டச் பண்ணி இந்த காயின் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கோ ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் கோ ஒர்க்கர்ஸ், பிரிங் தேம் ஆல் இன் டு த கேம். ஸோ மோர் பாடிஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டார்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்க இங்கே ஸ்டார்ட் செயின் கிராப்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஸ்டார்ட் செயின் கிராப்ஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு நாட் காயினில் எப்படி ஓப்பன் ஆனிச்சோ அதே போல் தான் உங்களுக்கு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம காயினை வந்து டேப் பண்ணி என் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் வந்து ஒரு 5700 காயின்ஸ் வந்து ஜஸ்ட் நான் இப்போ நானும் ஜாயின் பண்ணினேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, நாட் காயினோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பட் மற்றபடி எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெஃபரல் லிங்க் வந்துடும். ஸோ நீங்கள் காயின் வந்து இங்கே டச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு காயின் வந்து கிளைம் ஆகும். நான் வந்து டச் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2000 காயின். ஸோ 2000 காயின் வந்து பேசிக்கு நான் ஃபுல்லாக டச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்ம நாட் காயினில் வந்து கண்டினியூஸாக வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம டச் பண்ணோம்னா காயின் வந்து கிளைம் ஆகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஜஸ்ட் டச் பண்ணிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமேலுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், அடுத்த பேஜ் வந்து நான் டச் பண்ணி காயினை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து கீழே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான டீம் மெம்பர்ஸ் இங்கே இருக்கா, நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு மூலியமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 காயின்ஸ் தராங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 4 நபர்களை வந்து 5 நபர்களை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். இப்போ புதிதாக ஒரு நபர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மூலியமாக இப்போ நான் கிளைம் பண்ணுற காயின்ஸும் உங்களை லைவ்லேயே காமிச்சிடுறேன். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து SSSPSM. ஓகே, ஸோ இப்போ நான் கிளைம் பண்ணுறேன். ஸோ காயின் வந்து எனக்கு கிளைம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 500 காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் டாஸ்க் இருக்குது. ஸ்பெஷல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெலிகிராமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இல்லை உங்கள் கொடுக்குற லிங்க் மூலியமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீக் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் மேபி கிளைம் ஆகிறது நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பார்த்தேன். பட் இன்னும் வந்து எனக்கு இது அப்ரூவல் பண்ணல. ஸோ ஒவ்வொரு 24 ஹவர்ஸ்க்கு தான் மேபி இது கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எனக்கு கிளைம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது வரைக்கும் வந்து இந்த காயின்ஸில் வந்து எவ்வளோ பிஸ்னஸ் போயிருக்கு அப்படிங்கிறத டோட்டல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் அப்படின்னாக்கா ரெஃபரல் டாஸ்க். ஓகே, இது வந்து ரெஃபரல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நண்பரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா 200 காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2 நபர்களை ஸ்பான்சர் பண்ணினாக்கா உங்களுக்கு 500 காயின் கிடைக்கும். 10 நபர்கள் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 1000 காயின்ஸ் கிடைக்கும். இதே போல் எவ்வளோ நண்பர்களை நீங்கள் வந்து டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட காயின்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் காயின்ஸ் எவ்வளோ மைனிங் ஆகிருக்குது, ஸோ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பிஸ்னஸ் போயிருக்கு அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் பிகினிங். இது வந்து ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் மைனிங் எண்டு டேட்டில் வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அதனால் ஏர்லி ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இது உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.